அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியில் ஹதீஸுடைய பல்வேறு விதமான பாடங்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளது. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இன்றைக்கு ஈமான் கொன்றவர்கள், முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறுகளை சுற்றி காமிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்கள் கூட ஈமானில் சம்பந்தப்பட்டது தான் என்பதை நமக்கு நெத்திப்பொட்டில் அடித்து விளக்கம் தரக்கூடிய ஹதீஸாகவும் இது இருக்கிறது. இன்றைக்கு ஈமான் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, 5 நேரம் தொழுகிறது, தான தர்மங்களை கொடுக்கிறது, குர்ஆன் ஓதுவது, தஹஜ்ஜத்து தொழுவது, அதே போன்று ஹஜ்ஜு செய்வது, நோன்பு வைப்பது, இன்னும் ஏனைய அமல்கள், இறைவன் சார்ந்த எல்லா காரியங்களையும், இறைவனுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நாம் ஈமானுக்கு உட்பட்டதாக கருதுகிறோம். அதை நாம் செய்கின்றோம். அதுவும் ஈமானுக்கு உட்பட்டது தான். அதை தாண்டி ஈமானில் உட்பட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இபாதத், வணக்க வழிபாடுகள், வணக்கம் என்று சொல்வதை விட கடமைகள் 2 வகைப்படுகிறது என்று இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். கடமைகள் எத்தனை இருக்குது? 2 வகையான கடமைகள் இருக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னங்க? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுவது, அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். 2வது ஹுக்கூக்குல் இபாது, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைனா என்ன? தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை, பேசுவதில் செய்ய வேண்டிய கடமை, பேசுவதில் கையாள வேண்டிய நளினம், அடியார்களுக்கு மத்தியில் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளக்கூடிய அனைத்து காரியமும் அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாகும். அது யாராக வேணால் இருக்கலாம். மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், நம்மிடத்தில் வேலை பார்ப்பவராக இருக்கலாம், மெலிந்தவர்களாக இருக்கலாம், சமுதாயத்தால் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டாம் இருக்கலாம். எல்லாரிடத்திலும் நாம் நளினத்தை கையாள வேண்டும், நல்ல பண்புகளை கையாள வேண்டும். சட்டம் என்று வந்துவிட்டால் எல்லோரிடத்திலும் ஒரே சட்டத்தை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போது மக்கள் மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் ஈமான் சம்பந்தப்பட்டது தான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி தொழக்கூடிய நிறைய பேர் தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் மோசமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுவும் அண்டை வீட்டார்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்து விட்டார்கள் என்றால், தொழாதவர்களாக இருந்து விட்டார்கள் என்றால், பாவம் செய்பவர்களாக இருந்து விட்டார்கள் என்றால் அவர்களை மனிதர்களாக கூட மதிப்பது இல்லை. ரொம்ப அவர்களை கேவலைப்படுத்தக்கூடியதாகவும், அவர்களை அவமானப்படுத்தி அவங்களை கொச்சப்படுத்தக்கூடியவங்களாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க எத்தனையோ தொழுகையாளிகள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இல்லையா? அப்போ அண்டை வீட்டாரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறை என்பதும் ஈமான் சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறதா இந்த ஹதீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி விருந்தாளிகளிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல முறை, அதே மாதிரி ஒரு சபையில் பேசக்கூடிய நேரங்களில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள், இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதை நாம் ஈமான் நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வழிமுறையை தாண்டி அத்துமீறும் போது நம் இடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அன் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, ஹதரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். கால, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன், யார், கான ஆகிவிட்டாரோ, யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யுமினு நம்பிக்கை கொண்டவராக, பில்லாஹி அல்லாவை கொண்டு நம்பிக்கை கொண்டவராக, வல் யௌமில் ஆஹிரி இன்னும் இறுதி நாளை
நம்பிக்கை கொண்டவராக யார் ஆகிவிட்டாரோ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கீங்க, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்? ஒரு மூமின் ஆகிட்டீங்க, ஒரு முஸ்லீம் ஆகிட்டீங்க. அப்படி நீங்கள் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நீங்கள் ஈமான் கொண்டா நீங்கள் என்ன செய்யணும்? ரசூலா சொல்லலை. என்ன சொல்லலை? தொழுகை நிலைநாட்டட்டும்னு சொல்லலை. ஏன்னா அதை நம்ம செஞ்சுருவோம். குர்ஆன் ஓதட்டும்னு சொல்லலை, அதையும் நம்ம செஞ்சுருவோம். அப்படி தானே? ரசூலா வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படி யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாள் இறுதி நாளை கொண்டும் ஈமான் கொண்டு விட்டாரோ அவர் எனவே லா அவர் செய்ய வேண்டாம், யுஉதி நோவினை செய்ய வேண்டாம், இடையூறு செய்ய வேண்டாம், ஜாரஹு அவருடைய அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவர் நோவினை செய்ய வேண்டாம். இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ரசூல்லா. நீங்கள் அல்லாஹ் ரசூலை கொண்டு மறுமை நாளை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதீங்க? உங்கள் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் நோவினை செய்யாதீங்க, அவங்கள சிரமப்படுத்தாதீங்க. அது உங்களுடைய ஒரு நல்ல ஒரு விருந்து இருக்குது, ஒரு நல்ல சாப்பாடு செய்கிறீங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலா சொன்னாங்க, யாராவது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு சால்னாவை நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் அதில் தண்ணியை கொஞ்சம் நிறைய ஊற்றி உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுங்க. ஏன்னா நமக்கு நல்ல சால்னா சாப்பிட முடியலன்னு அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் ரசூலா. அப்படி உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்கள்கிட்ட மனசு இல்லையா, நீங்கள் சால்னா சமைக்கும் போது கதவு ஜன்னல்கள்லேயே அடைச்சிட்டு சமைங்கன்னாங்க ரசூலா. இன்றைக்கி எத்தனை கல்யாண வீடுகள் அண்டை வீட்டாரை அழைக்காமல் இன்றைக்கு விருந்து நடத்தக்கூடிய எத்தனை வலிமாக்கல் வீடுகள், கல்யாண வீடுகள் இருக்குது. அதுவும் அவங்களுக்கு ஒரு நோவினை தான். இப்படி தானே? அவங்கள ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே, அது அவங்கள ஒரு கிராஸ் பண்ணுற மாதிரி தானே, அவங்கள வந்து ஒரு நோஸ்கட் பண்ணுற மாதிரியான ஒரு செயலாகத்தானே அது அமையுது. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, உங்கள் அண்டை வீட்டார் நீங்கள் என்ன செய்யாதீங்க? நோவினைப்படுத்தாதீங்க. அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல இணக்கமாக நடக்கணும். ரசூல்லா வெவ்வேறு ஹதீஸுகளில் சொல்லி காமிப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட நிறைய விஷயத்தை வலியுறுத்தினாங்க. அதில் 2 விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அந்த 2 விஷயத்தை நினச்சி நான் பயப்படுறேன். நான் அந்த 2 விஷயத்தை நினச்சி என்ன செய்கிறேன்? பயப்படுறேன்னாங்க. ஒன்று மிஸ்வாக் செய்கிறது, பல் தேய்க்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது போகும்போதெல்லாம் பல் தேய்க்கிறத பற்றி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்கிறத பார்த்து நான் எந்த அளவுக்கு பயந்தேன்னு சொன்னால், என்னுடைய கடவாய் பற்கள் உடைந்து விடுமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பயம் ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க? மிஸ்வாக் பண்ணுறதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு ரசூலா சொன்னாங்க. 2வது, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உபகாரம், அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்தினாங்கன்னு சொன்னால், என் சொத்தில் நான் அவருக்கு பங்கு தர வேண்டியது வந்துருமோன்னு நான் பயப்படுற அளவுக்கு எனக்கு வலியுறுத்தினாங்க. என் சொத்தில் கூட நான் அவருக்கு பங்கு கொடுக்கணும் போல் அந்த அளவுக்கு அவருக்கு கடமை இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்குன்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அண்டை வீட்டாரோட எப்படி நடக்கிறோம்? நல்லா தொழுகிறோம், நல்ல குர்ஆன் ஓதுகிறோம், இன்னும் அல்லாஹ்வால் என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாம் செய்கிறோம். பள்ளிவாசலுக்கு உதவின்னு கேட்டால் உடனே ஒரு 10,000 என் பேரில் ரசீது போட்டுக்கணுமோ. ஆனால் அண்டை விட்டார் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் வழி இல்லாமல் என்ன இருந்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நேரம் சாப்பாடுக்கு ஒரு அரிசியை கொடுத்து ஒரு பருப்பு கொடுத்து நம்ம உதவ மாட்டோம். அப்படியாண்ணா இன்றைக்கி அண்டை வீட்டார் அப்படிங்கிறது அவங்களோடு நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு விகாரமாக, ரொம்ப ஒரு மோசமானதாக என்ன செஞ்சிருச்சு, மாறி போச்சு. ஐயாமுல் ஜாஹிலியாக்கு நம்ம திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றணும். அப்போ அண்டை வீட்டாரோடு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். அண்டை வீட்டாருக்கு என்ன செய்ய வேண்டாம்? நோவினை செய்ய வேண்டாம். உங்களுடைய கரத்தை கொண்டும் உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டும் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எதை கொண்டும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு துன்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த ரசூலா சொல்கிறாங்க, 3வது விஷயமாக, வமன் இன்னும் யார் காட ஆகிவிட்டாரோ யுமினு நம்பிக்கை கொண்டவராக பில்லாஹி அல்லாவை கொண்டு வல் யௌமில் ஆஹிரி இன்னும் இறுதி நாளை கொண்டு யார் ஈமான் கொண்டு விட்டாரோ நம்பிக்கை கொண்டு விட்டாரோ எனவே அவர் யுக்ரிம் கண்ணியப்படுத்தட்டும் லைஃபஹு அவருடைய விருந்தாளியை அவர் கண்ணியப்படுத்தட்டும். விருந்தாளி இருக்காங்களே, விருந்தாளி இன்றைக்கி ஒரு நேரம் இருந்துச்சுங்க, சொந்த பந்தம் வந்ததுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக, ஒரு மகிழ்வாக, ஒரு சந்தோஷம் நிறைந்த அந்த வீடுகள் காணப்படும். இன்றைக்கி எல்லாம் தனி ஃபேமிலி. கல்யாணம் முடிஞ்ச 2வது மாதம் தனி கொடுத்தணும், அவ்வளோதான்.
தான் வீட்டுக்கு மாமி மாமனார் வந்தால் கூட ஒரு நாளில் ரொம்ப நான் அதிகமாக சொல்கிறேன், காலைல வந்து மதியம் சாப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் தான் அந்த வீடு கொஞ்சமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நைட்டு வரைக்கும் தங்குற மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் 2 பேர் மூஞ்சி விடியவே செய்யாது. அப்படி இருட்டடைஞ்ச மூஞ்சி மாதிரி என்ன செஞ்சிருது ஆயிடுது. இன்றைக்கி விருந்தாளிகளை உபசரிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப மோசம். இன்னும் சில இடங்கள் என்னது, அவங்க நமக்கு செஞ்சுருக்காங்களா நம்ம அவங்க செய்கிறதுக்கு, நமக்கு யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அலி ரலியல்லாஹு 3 விஷயம் தனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் முதல் விஷயம் கடுமையான வெயில் நேரத்தில் நோன்பு வைக்கிறது. இன்னும் 2 மாதத்தில் ரமலான் வரப்போகுது, அப்படி தானே? இப்போ எல்லாம் துஆ ஓத ஆரம்பிச்சிட்டோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான் வ வஃபிக்னா ஃபீஹி லிஸ்ஸியாமி வல் கியாமி வத் திலாவத்தில் குர்ஆன். எல்லா ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்து ரமலான் மாதத்தை அடையச் செய். அந்த மாதத்திலே குர்ஆன் ஓதுவது, நோன்பு வைப்பது, நின்று தொழக்கூடியது அனைத்தையும் எங்களுக்கு நசீபாக்கு நம்ம இப்போ துஆ ஓதுறோம். ஆனால் நோன்பு நேரத்தில் வெயில் அடிச்சிருச்சுன்னா, ஐயோ நோன்பு நேரத்தில் தான் வெயில் வரணுமா, என்ன செய்யறது, வெளியே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிரும், அப்படி தானே? அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, வெயில் கடுமையான வெயில் நேரத்தில் நோன்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா ரசூலுல்லாஹ். 2வது, என்னுடைய விருந்தாளிகள் நல்ல முறையில் உபசரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. 3வது, போர்க்களத்தில் எதிரிகளை நேருக்கு நேர் நெஞ்சுக்கு நெஞ்சு சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி காமிச்சாங்க. இப்போ விருந்தாளிகளை வந்து நம்ம நல்ல முறையில் என்ன செய்யணும், உபசரிக்கணும். இன்றைக்கி தமிழில் சொல்கிறாங்க விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். விருந்தாளி வந்தால் 3 நாளில் கிளம்பிடணுமா? அப்படிலாம் இல்லை. எத்தனை நாள் விருந்தாளி உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களோ அத்தனை நாள் நீங்கள் அவங்கள இருக்க வைக்கணும், அத்தனை நாள் நீங்கள் அவங்கள கண்ணியப்படுத்தணும். நம்ம அதுக்காக வேண்டி கடன் வாங்கி அதை செஞ்சு இதை செஞ்சு தான் அவங்கள கண்ணியப்படுத்தணும் இல்லை. நம்ம சாப்பிட்ற உணவை கொடுத்தே அவங்கள கண்ணியமான முறையில் நம்ம நடத்தி கொள்ள வேண்டிதான். நிறைய பேர் அப்படியும் நினைப்பாங்க, விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே தாட்புட் தடாபுடான்ட்டு பக்கத்தில் கடன் வாங்குறது, கடன் வாங்க முடியலையா வட்டிக்கே வாங்கி என்ன செய்கிறது, செலவு பண்ணுறது. இப்போ அந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, விருந்தாளிகளை உபசரிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற கஞ்சியும் ஊருக்கு வாங்கி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில் என்ன நல்ல உணவை சாப்பிடுவோமோ, என்ன நல்ல விஷயங்களை நம்ம வீட்டில் நம்ம பண்ணுறோமோ அதையே அவங்களுக்கு என்ன செய்கிறது, பண்ணி கொடுக்குறது. அப்போது விருந்தாளிகளை உபசரிக்கிறது, அதுவும் குறிப்பாக இப்போ புதிதாக திருமணமாகி தனி கொடுத்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி வீட்டுக்கு வந்து கணவருடைய பெற்றோர்கள் வந்தாலும் சரி, மனைவியினுடைய பெற்றோர்கள் வந்தாலும் சரி, அவங்கள நல்ல முறையில் என்ன செய்யணுங்க, உபசரிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து 3வது விஷயமாக ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இன்னும் மண் யார் காண ஆகிவிட்டாரோ யுமினு நம்பிக்கை கொண்டவராக, பில்லாஹி அல்லாவை கொண்டு நம்பிக்கை கொண்டவராக, வல் யௌமில் ஆஹிரி இன்னும் இறுதி நாளை கொண்டு நம்பிக்கை கொண்டவராக யார் ஆகிவிட்டாரோ அவர் எனவே அவர் யகுல் சொல்லட்டும், ஹைரன் நல்ல விஷயங்களை அவர் சொல்லட்டும். அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு சபையில் பேசுகிறோம் அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பேசணும். வாயை நம்ம தொடர்ந்து பேசணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. குறிப்பாக கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புரணி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது, இன்னும் எதெல்லாம் கெட்டதில் இருக்கோ அந்த எதையுமே பேசக்கூடாது. குறிப்பாக இப்போ ஊர்க்கூட்டம் நடத்துகிறாங்க, ஊர்கட்டம் நடத்தும் போது ஒரு நல்ல விஷயத்துக்கு எதையாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா அதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் சரி வராது, அப்படிலாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் ஊரில் இல்லாத வளமையாக இருக்குது, புதுமையாக இருக்குது, அப்படிலாம் நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஊருக்கு ஒரு நல்லது வருது, அதன் மூலமாக அந்த நல்லதின் மூலமாக நம்ம ஊரில் ஈமானும் இஸ்லாமும் இன்னும் வலுப்பெறும், மக்கள் மத்தியில் இறை நம்பிக்கையும் அவங்களுக்கு மத்தியில் நல்ல அமல்களும் இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை ஊர் கொண்டு வருது, ஜமாத் கொண்டு வருதுன்னா அந்த இடத்துல நல்லதாக என்ன பேச முடியுமோ அதுதான் பேசணுமே தவிர தேவையில்லாத கெட்டதை என்ன செய்யக்கூடாதுங்க, பேசக்கூடாது. அப்போ பேசுனா அவர் என்ன செய்யட்டும், நல்லதையே பேசட்டும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லது லி யஸ்முத் அவர் அமைதியாக இருக்கட்டும். பேசுனா என்ன செய்யுங்க, நல்லதை பேசுங்க, இல்லையா அல்லாண்டு அமைதியாட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. அப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்மளுடைய ஈமானில் உள்ளது. யார் ஈமான் கொண்டாரோ அவர் இதெல்லாம் செய்யட்டும். அப்போ இதெல்லாம் யார் செய்யலையோ அவர் ஈமான் கொள்ளலன்னு அர்த்தம். ஒருத்தர் நான் வந்து ஈமான் கொண்டிருக்கேன், மறுமை நாளை கொண்டு அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டிருக்கேன், ஆனால் என் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருவேன் அப்படின்னா அவர் ஈமான் கொள்ளலை.
நான் ஈமான் கொண்டிருக்கேன், ஆனால் என் விருந்தாளிகள் வந்தாலும் நான் வீட்டை பூட்டிட்டு ஓடிடுவேன் அப்படின்னா அவர் ஈமான் கொள்ளலை. நான் ஈமான் கொண்டிருக்கேன், அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கேன், ஆனால் நான் என்ன செய்வேன், பேசுனா கெட்டது தான் பேசுவேன், ஊரில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஈமான் கொள்ளலைன்னு அர்த்தம். ஈமான் கொண்டவராக இருந்தால் இந்த 3 காரியங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே நாமும் அதை கடைபிடித்து பிறருக்கும் இதை நாம் எடுத்துரைத்து ஈமானையும் இஸ்லாத்தையும் வலுப்படுத்தி கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.